ஹாய் guys, வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டால் தம்ப்நெயிலில் போட்ட மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக் டஸ்ட்பின் சிஸ்டம் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ப்ரொஜெக்ட் செய்கிறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுற பொருட்கள் ஒரு அல்ட்ராசோனிக் சென்சர், ஒரு சர்வோ மோட்டர், ஆர்டினோ உனோ, மேல் டு மேல் அண்ட் மேல் டு ஃபீமேல் ஜம்பர் கேபிள். இப்போ நம்ம ஆர்டினோவுக்கு கோடு அப்லோட் பண்ணணும். நான் எப்படி அப்லோட் பண்ணுறதுங்கிற வீடியோவை நான் இதில் போட மாட்டேன். அந்த வீடியோ இதில் ஜாயின் பண்ணால் வீடியோட லென்த் அதிகமாகும். நான் வீடியோவை ஷார்ட்டாக போடுறதுனால அந்த கோடை அப்லோட் பண்ணுற வீடியோவை மட்டும் தனியாக போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு கோட் அப்லோட் பண்ணுறது எப்படின்னு தெரியலைன்னா தான் அந்த வீடியோ பாருங்கள். தெரிஞ்சிருந்தால் அந்த வீடியோ பார்க்கணுங்கிற கட்டாயம் இல்லை. நான் இப்போ ஆர்டினோவுக்கு கோடு அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் ஆர்டினோவுக்கு கோடை அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ நாங்கள் அதுக்கான சர்க்யூட்டை செய்வோம். இப்போ நம்ம அல்ட்ராசோனிக் சென்சர்லேருந்து போட்டு எல்லாமே ஆர்டினோவுக்கு கனெக்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம ப்ரௌன் கலரில் எடுத்துருக்கிறது மைனஸுங்கிறதுனால ஈனி இருக்கிற ஒரு மைனஸ் பாயிண்ட்டு கிரவுண்ட் பாயிண்ட்டு கனெக்ட் பண்ணுறேன். அப்படியே பர்பிள் கலர் எடுத்தீங்கன்னா இது ட்ரிக் பின், அதனால் நான் இதை 7ஆம் நம்பர் பின்னுக்கு கனெக்ட் பண்ணுறேன். அதாவது 8வது பின் 7ஆம் நம்பர் போட்டிருக்கோம். அடுத்தது எக்கோ பின், அதை நான் 6ஆம் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுறேன். 7வது பின் ஆனால் 6வது நம்பர். அடுத்தது விசிசி, அதை ஒரு 5V போட்டிருக்கிற பவர் பின்ல கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம சர்வோ மோட்டரை கனெக்ட் பண்ணுவோம். அதில் பாருங்கள், இந்த பிளாக் கலருக்கு இருக்கிறது மைனஸ், அதனால் நான் இங்கே இருக்கிற கிரவுண்ட் போட்டு கனெக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த ஒயிட் கலருக்கு இருக்கிறது ப்ளஸ், அதனால் நான் ஈன இருக்கிற 5Vன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு கனெக்ட் பண்ணுறேன். இது சிக்னல், அதை நான் 5ஆம் நம்பர் பின்னுக்கு கனெக்ட் பண்ணுறேன். ஆறாவது பின் 5ஆம் நம்பர் பின். இப்போ நாம் இதுக்கு பவரப் பண்ணுவோம். பவரப் பண்ணிவிட்டு இந்த சர்க்கியூட் ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். இப்போ நான் பவரப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அல்ட்ராசோனிக் சென்சருக்கு 10 சென்டிமீட்டருக்குள்ளே ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் வந்தால் சர்வோ மோட்டர் ரொட்டேட் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் கையை கொண்டு போய் காட்டுறேன். பாருங்கள், 10 சென்டிமீட்டருக்குள்ளே ஏதாச்சும் ஒன்று வந்தால் சர்வோ மோட்டர் ரொட்டேட் ஆகுது. அதுக்கப்புறம் 3 செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு மறு இருந்த நிலைமைக்கு வந்துடுது. இப்போ நம்ம இந்த சர்க்கியூட்டை டஸ்ட்பினுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நான் டஸ்ட்பினோட லிட் எடுத்துருக்கேன். ஏண்டால் இந்த மாதிரி லிட் எதுக்கு எடுத்துருக்கேன் என்றால் சர்வோ மோட்டர் ஈனால் ப்ரெஸ் பண்ணும்போது ஓப்பன் ஆகும், லேசாக ஓப்பன் ஆகும். அதனால நான் இந்த லிட் எடுத்துருக்கேன். நான் சர்வோ மோட்டரை ஈனை ஃபிக்ஸ் பண்ணணும்டா ஈனை இப்படி சர்வோ மோட்டரை வச்சு ரொட்டேட் ஆகும்போது ஓப்பன் ஆகிற மாதிரி வைக்கணும். நான் ஈனை அப்படியே வச்சு க்ளூ கன்னால் ஒட்டிடுறேன். இப்போ நான் இதை எப்படி ஒட்டிருக்கேன்டா, இது சர்வோ மோட்டர் இப்படி 110 டிகிரி சுற்றினா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிற சைடுக்கு இந்த அல்ட்ராசோனிக் டிஸ்டன்ஸ் சென்சரை ஒட்டிடுங்க. அப்படி நான் இன்னும் அதில் போட்டு இதை ஒட்டிருக்கேன். அப்படி ஈனை பார்த்திங்கன்னா ஆர்டினோ இருக்குது. இது சர்வோ மோட்டரோட போட்டிருக்கு. ஏண்டா கனெக்ட் பண்ணுறதுக்கு லேசாக இருக்குன்றதுனால நான் ஈனை கனெக்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், சர்வோ மோட்டர் சுற்றினதுனால ஈனை இப்படி வந்துடுச்சு. அது அப்படியே இப்படி வந்துடுச்சுன்னா இது க்ளோஸ் ஆகிடும். இது சர்வோ மோட்டர் சுற்றினா அங்கே ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகணும்னா சர்வோ மோட்டர் 0 டிகிரிக்கு வரணும். இப்போ நாம் இதுக்கான சர்க்கியூட்டை ஒயரெல்லாம் ஜாயின் பண்ணிடுவோம். ஏற்கனவே நான் சர்க்கியூட் எப்படி வரும்னு செஞ்சு காட்டுனதுனால நான் இப்போ ஸ்பீடாக செஞ்சு காட்டுறேன். இப்போ நான் சர்க்கியூட்டே ரெடி பண்ணிட்டேன். அப்படியே நான் லேப்டாப்லேருந்து பவரை அதுக்கு அனுப்பியிருக்கேன். இப்போ நாம் இந்த சர்க்கியூட் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நான் செக் பண்ணி பார்ப்போம். பார்த்துக்கோங்க, நான் ஒன்றும் பண்ணலை. அப்படியே எங்கள் கையை வரேன். பார்த்துக்கோங்க, அல்ட்ராசோனிக் சென்சருக்கு 10 சென்டிமீட்டருக்கு 10 சென்டிமீட்டருக்கு கீழே ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் வந்துருச்சுன்னா இந்த சர்வோ மோட்டர் 110 டிகிரி அந்த ரொட்டேட் ஆகும். அதை நாங்கள் டஸ்ட்பின் ஓப்பன் ஆகிற மாதிரி செட்டப் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இப்போ நம்ம டஸ்ட்பினுக்கு மேலே எப்படி டஸ்ட்பினில் இந்த லிட்டை இறக்கிடுவோம். அதுக்கப்புறம் டஸ்ட்பின் எப்படி ஓப்பன் ஆகுங்கிறத பார்க்கலாம்.
பார்த்துக்கோங்க. இப்ப நான் இதோட லிட்டே இறுக்கிறேன். இப்ப நான் இத பவர் ஆஃப் பண்றதுக்காக லேப்டாப்ப கிட்ட கொண்டு போய் பவர் ஆஃப் பண்றேன். உங்ககிட்ட லேப்டாப் தேவை இல்ல, உங்ககிட்ட பேட்டரி இருக்குன்னா, நீங்க பேட்டரி வச்சு கூட பவர் ஆஃப் பண்ணிக்கலாம். என்கிட்ட இப்ப பேட்டரி இல்லன்றதுனால நான் லேப்டாப்ப வச்சு பவர் ஆஃப் பண்றேன். பார்த்துக்கோங்க, பவர் ஆஃப் ஆயிடுச்சு. இப்ப நான் அல்ட்ராசோனிக் சென்சருக்கு முன்னாடி என் கைய கொண்டு போறேன். பாருங்க, ஆட்டோவா ஓப்பன் ஆயிடுச்சு. இப்ப கொஞ்ச நேரத்துல க்ளோஸ் ஆயிரும். இப்ப நான் ஏதாச்சும் ஒரு குப்பைய கிட்ட கொண்டு போனாலே டஸ்ட்பின் ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் நாங்க போட்டுட்டு சும்மா இருந்தாலும் அது ஆட்டோவா க்ளோஸ் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் என்னோட சேனல்ல பார்க்கணும்னா மறக்காம அக்ரோபாட்டிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.